திருமணத்திற்கு முந்தைய ஒரு காதல் வாழ்க்கையை கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ சொல்லலாமா? அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு அதுக்காக தான் காத்துனுங்க. பாஸ்ட பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என் வைஃபோட பாஸ்ட பத்தி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஐ டோன்ட் பாதர் அபௌட் தி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போய் கான்ஃபிடென்ட்டா ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ நான் சொல்ல வேணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஃபியூச்சர்ல தெரிஞ்சா வேண்டாம். அது சரி, நீ எதிர்பார்த்தது அந்த பயம் எனக்கு தேவையில்லை. தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகுது. அன்னைக்கு நான் ஃபேஸ் பண்றேன். அதுதான் நான் வந்து அதை அக்ரி பண்ணிக்க மாட்டேன். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் நீங்க மறைக்கிறீங்க. நீங்க 100% அவங்களுக்கு லாயலா இல்ல. லாயல்ன்றது கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு உண்மையா வாழ்றோன்றது தான் அந்த லாயல்ட்டி இருக்கே தவிர கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க பாஸ்ட சொல்லி ஐ அம் வெரி ஜென்யூன் சொல்றதுல லாயல்ட்டி கிடையாதுங்க. அவங்க வைஃபும் வந்து தான் பாஸ்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசையில தான் அவங்க வந்து தே வாண்ட் டு பி ஓபன். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? சோ அவங்க ஓபனா இருந்தாங்கன்னா வைஃபும் வந்து ஓபனா இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. இவ்வளவு ஓபனா இருந்தேன், நீ மட்டும் ஏன் சொல்லவே இல்லை என்கிட்ட? சோ நான் இருந்த ஜென்யூட்டி நீ இல்ல அப்படின்னு சொல்லி they can dominate their wife in the இப்ப சொல்லிட்டீங்கன்னா நீங்க நேர்மையா கறந்துட்டீங்கன்னு அர்த்தமா சார்? அது என்னுடைய எதுங்க, இதை தான் நான் பேச நினைக்கிறேன். நான் ஒண்ணே ரெண்டு பேரும் இஷ்டப்பட்டாங்க. நான் இன்னொன்னு பச்சையா கூட பேசலாம். எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறேன். எல்லாமே தேவை. எல்லாங்களும் நிறைய क्वेश्चंस இருக்கு. இதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. இதை ஏன் சொல்ல முடியல? அத நீ கடை சொல்லலைன்னு வச்சுக்கவே, அது துரோகம். அது பெரிய துரோகம். அது மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. பெரிய துரோகம். அது கல்யாணத்துக்கு அப்புறம் எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் பத்தி நினைச்சிட்டே லைஃப் ரன் பண்றது அதான் சார் துரோகம். எங்கேயோ போய்டா நீ, எங்கேயோ போய்டா. நீ வந்து அந்த பொண்ணோட கம்பேர் பண்ணும்போது ஒரு படி கம்மி தான், அழகு கம்மி தான் அப்படின்னு சொன்னாரு. யா, she is correct. சொல்லிட்டு அவர் கேஷுவலா சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாரு. அன்னைக்கு நைட் எனக்கு தூக்கமே வரல. அது செஞ்சது நியாயமா? நியாயமா? எனக்கு சூசைட் பண்ண அளவுக்கு கூட தோணுச்சு. அவர் நிறைய பேசியிருக்காரு. என்ன மாதிரி பொண்ணு இவங்க பார்ட்னரா இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஐயா ராஜா, ஏதோ புத்தி கட்ட நாய்ங்க புரியாம பேசிட்டான். கேட்டுக்கோங்க, உங்களுக்கு உண்மையா நடந்துக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியும். சூசைட் பண்ணிக்கிட்டேன். இவர் ஏன் போறீங்க? எனக்கு டிப்ரெஷன் ஆகுதுங்க. உங்க பாஸ்ட் எனக்கு தேவை. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. நீங்க அட்வைஸ் அது ரொம்ப ஈஸிமா. நான் கூட உங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடலாம். அது இல்ல. நீங்க எப்படி அதை எளிதா எடுத்துக்கிறீங்க? சொல்லிரவா? சொல்லுங்க. உங்களால அதை எளிதா எடுத்துக்க முடியல. சோ கடந்த வாழ்க்கைன்னு தானே, இது நான் பெருசா எடுத்துக்க தேவையில்லை. அதான் கடவுள். ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தெரிய வந்ததுன்னா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடும். தமிழ்நாட்டுல ஃப்ரெண்ட் மூலமா காதல் தெரிஞ்சது எவ்வளவுன்னு சொல்லுங்களேன். எல்லா பெண்ணுக்கும் 1000 ரகசியம் தெரியும். எந்த பெண்ணும் எந்த பெண்ணையும் காட்டி கொடுப்பதில்லை. உண்மை. முதல்ல வந்து ஸ்டார்டிங் அப்பே இப்ப சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையா அப்படின்றதே முதல்லயே தெரிஞ்சிரும். சோ முதல்ல அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி நான் தான் முதல்லயே சொல்லிட்டேன்ல. போடா. பேச வேண்டாம் அப்படிங்கிற பேச வேண்டாம். புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? இந்த போட்டோஸ் பாப்போம், அவங்க குரூப் போட்டோஸ் இருக்கும். இந்த பொண்ணா தேவையில்லாத கற்பனைகளுக்கு அது நகர்த்து. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி சார் எப்படி எடுத்துக்கினாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்ற ஒரு இதுல நம்ம சொல்லிடுறோம். அது எப்படி பரவாயில்ல? தப்பு. நிச்சயதா நீங்க எப்ப உங்கள்ட்ட சொன்னீங்க? ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட். ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் தெளிவா தானே சொல்லிருக்கீங்க. கரெக்டா கேட்டுட்டா. ஒருவேளை இவர் எனக்கு ஒரு காதல் இருந்துச்சுன்னு சொல்லாம இருந்திருந்தா அது எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இன்னும் நல்லா இருந்தது. Is it? சோ நான் நிம்மதியா கொஞ்சம் சிஸ்டம்லாம் பார்க்கலாம், ஃபேஸ்புக் எல்லாம் பார்க்கலாம். ஒரு புதிய வாழ்க்கையை சந்தோஷமா எதிர்கொள்கிற ஒரு பெண்ணிட்ட டபக்குன்னு தூக்கி தலையில வச்சுட்டு போயிட்டீங்க. இதுதான் தவறான விஷயம். அவங்களுக்கு இப்ப எந்த பொண்ணை பார்த்தாலும் இந்த பொண்ணா இருக்குமோ, இந்த கற்பனை எல்லாம் இல்லாம நான் நிம்மதியா இருந்திருப்பேன்னு கேக்குறாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா போய் வந்து நம்ம காட்டிட்டானோட ஒண்ணு ஸ்கிப் பண்ற மனநிலையில ஃப்ரெஷ்ஷா ஒரு லைஃபை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். மாமா கோவம் வந்துருச்சு. யாரு கேட்டா காட்டிற, நீ குழம்பாத, இதுதான் இது ஒண்ணுதான் அப்படின்னு காட்டி. Do you want to know who is that girl? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? Do you want to know who is that girl? No. No. இப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி. இவர் நமக்கு தான், நம்ம இவருக்கு, அவ்வளவுதான். சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி போடுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you. நீ எனக்கு தான் சொந்தம், நீ இன்னொருத்திக்கு சொந்தமாக முயற்சி தாய்ங்கிறது கூட எனக்கு வேணாம். ஓகே ஓகே உள்ள தெரிஞ்சதே, அதனால வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம் சார். ஆனா நீங்க எதிரண்ட பத்தி கவலைப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பாட்டுக்கு நிம்மதியா இருக்கீங்க. அவங்கள்ட்ட கொடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குமாமா? இல்ல என்னத்த சொல்றது? இல்ல இருக்கு. எப்படி இருக்கும்? எரிச்சலா இருக்கும். எரிச்சலா இருக்கும். ஓ மரமடிக்கு போது புரிஞ்சுதா? சொல்லிட்டோம்ல, இதுதான் முதல்ல இந்த பிரச்சனை ஆகுது. என்ன கேட்டா சொல்லுவதன் மூலமாக நீங்க உலகமாக நல்லவராயிருங்க. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. திரும்ப கூப்பிட்டு காட்டலாம், அது ஒரு பிரஸ்தாபம். பாத்தியல்ல, இவ சிரிச்சா அப்படி இருப்பா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஏன்னா இப்ப நம்ம சொல்லிட்டோம்ல, நாங்க தான் சொல்லிட்டோம்ல, என்ன கோச்சுக்கிறேன், நான் தான் சொல்லிட்டேன்ல. நக்கல்யா அவனுக்கு. அவன் அழகா இருப்பான், அப்பயே சொன்னேன்ல. பாரு இவன், பாரு இவனை போய் கட்டியிருக்கா, கருவம் என்னையே கட்டிருக்கலாம். ஏண்டி இப்படி இருக்குமா? எப்படி? 13ல இருந்து ஒரு 25 வயசு ரொம்ப நேர்மையா இருப்பாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் தான் எல்லா ஃப்ராட் வேலையும் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது யாருக்கும் தெரியாது உங்களுக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டான் அழகா. அவங்க அப்படியே பரவாயில்ல
என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. ஆனா பாதி வாழ்க்கை இதுலயே போயிடுச்சு எனக்கு. வாழ்க்கையே வந்து அப்ப வாழ்றது தான் வாழ்க்கை. நிலைமை பாருடா. பார்த்தேன் மன்னா பார்த்தேன். எல்லாமே போயிடுச்சு. சாரி, இதுக்கு நான் சிரிக்க கூடாது. எப்படி இருப்பான்னு கேட்பாங்க. சரி அவ கொஞ்சம் கலையா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ சோலி முடிச்சு. அந்த கலையா இருப்பான்னு சொன்ன வார்த்தை இன்னைய வரைக்கும் நான் 18 வருஷமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ கொஞ்சம் கலையா இருப்பா. தூங்கிட்டே இருப்ப 2 மணி தட்டி எழுப்புவாங்க. அவ ஃபர்ஸ்ட் நீ பேசுனியா இல்ல அவ பேசுனாளா? பைத்தியக்காரன். இந்த வேர்ட் உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் அது அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிடும். அவ கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பு பண்ணாதான் பிரச்சனை. தொழில் ரகசியத்தை எல்லாம் கேட்காதப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாரும் இருக்குன்றது தெரியும். அதை எதுக்கு சொல்லி ரொம்ப சோதனையா இருக்குதே. உண்மையிலேயே அந்த பொண்ணு எப்படி சார் இருப்பாங்க? ஏன் சார்? என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. டார்க் ஷேட். ஆனா டார்க்கா இருக்கிறவங்க வந்து அழகா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வேற இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் அழகா தான் இருப்பாங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? என்னடா கல்யாணம் இருந்தாலும் பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அவ கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பான்னு சொல்லிட்டேன். கலையா இருப்பான்னு சொன்னாதான் கலகம் ஆகி போச்சு. என்ன இந்த விஷயத்த சொல்லும்போது நான் கொஞ்சம் சாதாரணமா தான் இருந்துட்டேன். சரி பரவாயில்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். நீ ரொம்ப பேசுற. விஷயங்கள் கருத்து வேறுபாடு ஏற்படும் போது நீ யோகியமா? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கீங்க. ஓ யோகியதை என்னன்னு எனக்கு தெரியும். லேட்டா வராங்க. ஏன் லேட்டா வரணும்? என்ன வந்தா என்ன? சோ அவங்க கூலா பதில் சொல்லுவாங்க. அப்ப எங்க போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சு போயிட்டு வராரு, ஏது போயிட்டு வராரு, நம்ம மனசை போட்டு குடைஞ்சி நமக்கு தான் பிபி சுகர் எல்லாமே அதிகமாகும். அத அவங்க மறந்துடுறாங்க. நாங்க என்ன சொல்றோம், சொல்லாதீங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல. உங்கள் கணவர் அவருடைய கடந்த கால காதல் வாழ்க்கையை ஏன் உங்களிடம் சொல்லணும்? ஆக்சுவலா அவர் லைஃப்ல வந்து நிறைய லேடிஸ் வந்திருக்கலாம். அவங்க அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. என்கிட்ட சொல்லு, நான் உன்னை நம்பி வந்திருக்கேன். என்கிட்ட நீ சொல்றதுல என்ன தப்பு? இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதோட நிப்பாடியா? லேடிஸோட பொசசிவ்னஸ் அதிகமா இருக்கும்போது அது சொல்லும் போது அது நிறைய பிரச்சனை உண்டாக்குது. மேலும் மேலும் பிரச்சனை வாழ்க்கை வந்து சுமூகமா போகாம சண்டையோடயே இருக்கு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நீ முடிவு பண்ண முடியாது. நீ நான் முடிவு பண்ணணும். நான் எப்படி எடுத்துப்பேன், நான் என்ன பண்ணுவேங்கிறத நீ யோசிக்க கூடாது. காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவணன். இந்த விஷயத்தையே ஷேர் பண்ண முடியாது போது நீ அதுக்கு அடுத்தது எந்த விஷயத்தை என் கூட ஷேர் பண்ணுவ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. இல்ல ஒரு பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்றது தான் பாக்குறோம். அவ்வளவுதான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பிரச்சனை அவாய்ட் எல்லாம் பண்ணல, போஸ்ட்போன் தான் பண்றமே தவிர்த்து இது இருந்துட்டே தான் இருக்கும். நீ ஆக்சுவலா எனக்கு எப்போவாவது ஒரு தடவை தெரிஞ்சா கூட எனக்கு எல்லா இடத்துலயும் உன் பேர்ல டவுட் வர ஆரம்பிச்சிடும். இல்ல குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அப்புறம் நான் எந்திரிச்சு போறேன். இதுதானா, இது ஒண்ணுதானா, இல்ல இதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா? உங்க கூட இருக்கிறது இன்வெஸ்டிகேஷன்லயே போயிட்டு இருக்கும். பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் லவ். நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஃபர்ஸ்ட் லவ். சோ அவங்களே கல்யாணம் பண்ணிட்டேன். ஐயோ சோ எனக்கு எந்த அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வரல. இல்ல இவர் இப்ப சொன்ன ஸ்டாண்ட் தான் கரெக்ட். கத்தம். வரட்டா.